இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக ராமநாதபுரம் நகர் பகுதியில் அதிக அளவிலான மக்கள் குவிந்ததால் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டதோடு ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். தற்போது ராமநாதபுரம் நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். தமிழர் திருநாளான தை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் வெகு விமர்சையாக இந்த பொங்கலை கொண்டாடுவதற்கான ஆயத்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கிராமங்கள் அதிகம் நிறைந்த பகுதியாகவே காணப்படுகிறது. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும்பகுதி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் என்பதால் தங்களுடைய பிரதான பண்டிகையாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்களுடைய வீட்டிற்கு தேவையான கரும்பு, வெல்லம், அதுபோல பொங்கல் பண்டிகைக்கு உண்டான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்காக ராமநாதபுரம் நகர் பகுதிக்குள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பகுதி விவசாய பகுதிகளை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் வாழக்கூடியவர்கள் என்பதால் இந்த பொங்கல் பண்டிகையானது பொதுமக்களுக்கு மட்டுமல்லாது விவசாயிகளுக்கும் பெரிய மகிழ்ச்சியை அளிக்கும் விதமாகவே காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ராமநாதபுரத்தை அடுத்த நயினார் கோவில், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கரும்பு, வாழை உள்ளிட்ட பல்வேறு விவசாய பொருட்களும் இந்த பண்டிகை காலங்களில் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதால் இந்த விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல புத்தாடை உடுத்தி பொங்கலை கொண்டாடும் விதமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உறவினர்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுத்தும் அதே போல பல்வேறு பண்டிகை பொருட்களை வாங்கி மகிழ்வதற்காக இந்த பகுதி முழுவதும் அதிக அளவில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நாம் தற்போது நிற்கக்கூடிய இடமானது ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் நாம் தற்போது நின்றிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்தானது அரண்மனையை சுற்றி செல்லக்கூடிய சாலை மார்க்கமாக செல்லும் விதமாக போலீசார் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது பொதுமக்களை பாதுகாக்கும் விதமாக இங்கு போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதோடு தீவிரமான கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பொங்கல் பண்டிகையொட்டி தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ராமநாதபுரம் நகர் பகுதிக்குள் ஏராளமான மக்கள் குவிந்து வருவதால் இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இருந்த போதிலும் மக்கள் மகிழ்ச்சியோடு பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை தற்போது இந்த பகுதியில் அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ் சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.